ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம பிரேஸ்லெட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் நல்லா நீட் பண்ண க்ளே நான் எடுத்திருக்கேன். 6 mm திக்னஸ் உள்ள ஸ்கேல் வச்சு க்ளே நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருக்குது. நம்ம அதை நம்ம உடச்சி விட்டுடலாம். ஸோ இது மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது ஒரு டூல் நைஃப் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடும் நல்லா ஸ்மூத் பண்ணி க்ளே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ரவுண்ட் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேங்கிள்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே ஸ்டெப்பை நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அந்த சைடு மட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டூல் வச்சு நான் டிசைன்ஸ் நான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு பார்டர் மாதிரி ரெண்டு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன், ஸ்ட்ரெயிட் லைன்ஸு. அப்புறம் சின்னதாக ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. நல்லா இந்த கேப் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். நம்ம யூஸ்வலாக நம்ம நீடில் டூலில் நம்ம குத்தி குத்தி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இது ரவுண்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும். இது பேங்கிளில் ஜஸ்ட் ப்ரேஸ்லெட் தான், அதனால் அந்த சைடு இருக்கிற அன்ஈவனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண குக்கி கட்டரை விட சின்ன சைஸ் இது. ஸோ நமக்கு திக்னஸ் ஒரு 5 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி வரும். இப்போது நான் எக்ஸாக்டோ நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவில் இடையில ஒரு சின்ன கேப் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீஸையும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம் 4 சைடும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே யூபினால் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இது 24 கேஜ் நைக்ரோம் வயரு. இப்போ நான் ஆல்ரெடி 3 அண்ணா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி இது ஜாயின் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். ஸோ யூபின் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண யூபினில் விட்டுட்டு அதோட க்ராஸாக நம்ம இன்னொரு பீஸில் நம்ம அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டணும். ஸோ கடைசியாக ரெண்டு சைடு இருக்கிற எண்டுலேயும் யூபின் இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த யூபின் வச்சு தான் நம்ம ஃபைனல் ஃபினிஷிங்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்.
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஒரு ஆண்ட்ரை கிளே மூலியமாக நான் ஒரு மோல்டு மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பட்டன் மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு நான் மோல்டு எடுத்துகிட்டு இப்போ நல்லா நீட் பண்ண கிளே உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சைஸ் நம்ம பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற குக்கி கட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த சைஸுக்கு அது வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியும் நமக்கு எக்ஸஸாக இருக்குது. நம்ம அதே குக்கி கட்டர் வச்சு ஒரு சைட்லேயும் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம எக்ஸாக்டாக நைஃப் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வராது. ஸோ அதனால தான் நம்ம இதை வச்சு பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கர்வ் டூல் வச்சு அந்த ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி இருக்கிறத வந்து இது மாதிரி கடைசியில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம் சைடில். இப்போ இந்த மாதிரி தான் வரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் கொஞ்சம் அங்கங்கே ஒரு அன்ஈவனாக இருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்குமே கை வச்சு தேய்ச்சி நீட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ நான் 2 யூபின் எடுத்துக்கிறேன். 2 ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து பீட்ஸ் கோத்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ செகண்ட் மாடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 6 mm திக்னஸ்க்கு ஒரு கிளேவை நான் உருட்டி ஸ்லாப் பண்ணி வச்சதை வந்து எங்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ரவுண்ட் குக்கி கட்டர்ஸை வச்சு நான் டிஃப்ரெண்ட் சைஸுக்கு நான் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜும்கா மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் நம்ம எடுத்ததை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா ஈவனாக நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு சைஸ்லையும் நான் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ சின்ன சைஸ் ரொம்பவே சின்னதாக இருந்தது, அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூபின் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே கம்மியாக இருக்குது, 5 பீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இன்னுமே கூட பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் பண்ணது வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். இப்போ அதோட பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் இது அங்கே வச்சு பண்ணும்போது நமக்கு இன்னொரு சைஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணும், என்ன ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற சின்ன சைஸ்லேருந்து அப்படியே நம்ம பெரிய சைஸ் அப்படியே ஒரு ஆர்டரில் நம்ம மேலே போய்க்கலாம். ஒன்ஸ் அந்த மிடில் பீஸ் வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம ரைட் சைடில் நம்ம என்ன பண்ணமோ அதை அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இதே ஆர்டரில் அட்டாச் பண்ணி முடிச்சுக்கலாம்.
இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த 2 ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 சைடுமே நான் பண்ணிட்டேன். இப்போது இந்த 2 பீஸையுமே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்மளோட ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். கரெக்டாக டைரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம அந்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணால் நம்மளோட ப்ரேஸ்லெட் ரெடி. இப்போ நான் மறுபடியும் 6 mm திக்னஸ்க்கு நான் க்ளேவை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரே சைஸில் நான் வந்து பண்ண போகிறேன் பீட்ஸு. இப்போ ஒரு குக்கி கட்டரை எடுத்து நான் அந்த மாதிரி பண்ணி நான் தேய்ச்சி நான் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தப்போ அது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதனால் அது வேண்டான்னு சொல்லி அதோட சின்ன சைஸ் எடுத்து அந்த பீடை நான் ரெடி பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக இருக்குதுன்னு தோணுதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் ஜும்கா மோல்லையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நம்ம ருத்ராட்ச பீட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணணும். ரொம்ப அந்த க்ளே வந்து இப்படி ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. மேலாப்பில் வச்சு அந்த மாதிரி இப்படியே உருட்டி எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்றொன்னா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 பீடு வச்சு 2, 3 அந்த மாதிரி கூட வச்சு பண்ணலாம். ஸோ அந்த 2 பீடுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 ரோல் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது தனித்தனியாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 அண்ணா சேர்த்து பண்ணுறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட கேப் வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபினிஷிங் வரும்போது தனித்தனியாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சீக்கிரமாக நமக்கு பீட்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பீட்ஸும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேம் ப்ரேஸ்லெட்டோட அதே இது தான். இப்போ நமக்கு எல்லாமே ஒரே சைஸுங்கிறதுனால நம்ம இதை வந்து எல்லாமே நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூபினால் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு பீடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு நம்ம யூபின் குத்திட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இன்னொரு யூபின் வச்சுட்டு இன்னொரு பீடுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா பீட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக குத்திக்கலாம். சப்போஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம கொஞ்சம் இடம் மாற்றி கூட நம்ம எடுத்து யூபின் குத்திக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பிடிச்சி அமுத்தெல்லாம் கூடாது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பீட்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த மாடல் நம்ம எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி க்ளேவை நல்லா நான் ஸ்மூத் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குக்கி கட்டரில் சின்ன சைஸு ஓவல் ஷேப் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நான் அப்படியே எனக்கு ஒரு 7 to 9 பீசஸ் தேவைப்படுது. ஸோ அது கரெக்டாக நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸையும் நம்ம இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃபெட்லி நைஃப் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதே மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து காஜலோட மூடி. நான் அதை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சு நான் அந்த இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நீடில் டூல் யூஸ் பண்ணி அப்படியே நான் சுற்றி இந்த மாதிரி சன் எஃபெக்ட்டுக்கு மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த சுற்றி இருக்கிற அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன்ஸ் நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். டிசைனிங் எல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் கூட நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். யூபின் இன்சர்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நம்ம பேக் சைடு எதுவும் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நான் யூபின் குத்தி எல்லாத்துக்கும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைடுக்கு நம்ம க்ராஸாக நம்ம யூபின் குத்திக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக குத்தின யூபினில் அந்த நீங்கள் யூபின் அட்டாச் பண்ணும்போது அது இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு மாடல். இதுவும் அதே மாதிரி நான் என்கிட்ட ஒரு பெண்டன்ட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி நான் வந்து மோல்டு எடுத்து வச்சேன். ஆனால் அது ப்ராப்பராக நல்லா வரல. ஸோ இருந்தாலும் அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம ஒரு பெரிய செட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இப்போது அதை யூஸ் பண்ணுறேன். இந்த மோல்டு இன்னும் நல்லா காயல. எனிவே ஸோ ஓவல் சைஸ் ஓவல் ஷேப் கட்டரில் இது வந்து பெரிய சைஸு. அதை வச்சு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிறத வந்து நீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வச்சு நான் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே மோல்டில் 2 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணும்போது நான் சின்ன சைஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வெளியே எடுக்கும்போது பேக் சைட்லேருந்து இப்படி அழுத்தி நம்ம வெளியே எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணோம்னா நம்மளோட அந்த டிசைன் வந்து அமுங்கி போயிடும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபைனலாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் 2 சைடும் நான் யூபின் நான் குத்திக்கிறேன். இப்போ இந்த 2 கடைசி பீஸையும் அந்த சென்டரில் இருக்கிற பெரிய பீஸ் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் நான் செய்யலை அந்த பீஸில். உங்களுக்கு நல்லா இன்னும் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிசைன்ஸ் அதுக்கு மேலே இன்னும் கூட நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது சின்ன சைஸ் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.